அது இல்லாமல் நம்ம ஒட்டு ரகம் என்ன பண்ணோம்னா அது தனியாக வைக்கிறோம். எதுக்காக தனியாக வைக்கிறோன்னா அது சீக்கிரம் பழுக்காது, கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் பங்கனப்பள்ளி நான் எடுத்து வச்சுருக்குது என்ன ஆகும்னா சீக்கிரம் பழுத்துடும். அதெல்லாம் தனித்தனியாக வைக்கணும் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் அது கூட கலந்து வச்சிட்டிங்கன்னா அது சீக்கிரம் பழுக்கலை அப்படின்னா, இது சீக்கிரம் பழுத்துன்னா 2 வேலையாகிடும். ஒரே டைமில் நீங்கள் எடுக்க முடியாது, அப்புறம் பிரித்து எடுக்கிற மாரி ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிற காய் கொஞ்சமாக தான் இருக்குது, அணில் ஏற்கனவே பாய் சாப்பிட்டுட்டு அதை பார்க்காத பறிச்சிட்டோம். இதை போட்டு லாக் பண்ணிட வேண்டியதான். லாக் திரும்ப இன்னொரு லேயர் மேலே வந்து வைக்கோல் போட்டுட்டு எடுத்து வச்சுட்டா எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் 4 நாளுக்குள்ளேயே பழுத்துடும். இது இயற்கை முறையில் பழுக்கிறதால கொஞ்சம் லேட் ஆகும். அதுமாரி காய் வேஸ்ட்டு வரது வாய்ப்பு இருக்குது. ஒட்டு மாங்காய் அதிகமாக வரும். இதில் நம்ம ஒன்றும் இதை வைக்கலை, இதில் அவ்வளோ வராது. ஏன்னா 2-3 நாளே இது பழுத்துருது. இதுக்கும் இந்த கடைக்கு விற்கிற பழத்துக்கு என்ன வித்தியாசம்னா, இது தோல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அதை விட கொஞ்சம் தன்மையை கொஞ்சம் கடிச்சா கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து கடையில் விற்கிறது வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். அது ஏன்னா அதுக்கு பழத்து மேலே வந்து நம்ம மருந்து தெளிப்பாங்க. மருந்து தெளிக்கி பழுக்க வைக்கிறதால அது தன்மை வந்து சீக்கிரமாகவே நைஸாக மாறிடும். அது கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். எதுக்கு நீங்கள் அதுவும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். இருக்கிற பழத்தை நேரத்தை போட்டுட்டு முடிச்சிட வேண்டியதுதான். இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதால. நன்றி, வணக்கம்.